வணக்கம், நான் பிராபி ரூபினி பேசுகிறேன். இந்த பகுதியில் நம்ம ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனை செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறார்கள். ஏன் இதை மற்ற மாதங்களில் செய்யாத ஐப்பசி மாதத்தில் செய்ய வேண்டும்? ஐப்பசி மாதத்தின் சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம். ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கின்றது. மாதந்தோறும் வரும் பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாடு நாளாகும். இந்த நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடத்தப்படும். வழக்கமாக மற்ற நாட்களில் 16 வகையான பொருட்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும். இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் பௌர்ணமி தினத்தில் மட்டும் அந்த நாளில் வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதற்குரிய பொருளை பிரசாதமாக கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும். இதனால தான் பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் சிவ அபிஷேகங்களுக்கு